வணக்கம். பெரிய சிக்கலான விஷயங்கள கூட ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி விளக்குறது தான் நம்மளோட நோக்கம். வாங்க இன்னிக்குள்ள விஷயத்துக்கு போலாம். இப்போ யோசிச்சு பாருங்க. ஒரு புது மருந்து வருது. அது நிஜமாவே வேலை செய்தா இல்ல சும்மா தற்செயலா நடந்துதானே எப்படி நம்மால உறுதியா சொல்ல முடியும்? இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன தெரியுமா? ஒரு பக்காவான பிளான். அறிவியல்ல அந்த பிளானுக்கு பேர் தான் ஆராய்ச்சி வடிவமைப்பு. இத ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி ஆர்கிடெக்ட் போடுற ப்ளூ பிரிண்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா ஒவ்வொரு செங்கல்லும் எங்க வைக்கணும், கதவு எங்க வரணும்னு எல்லா விவரமும் அந்த ப்ளூ பிரிண்ட்ல இருக்கும்ல. அதே மாதிரி தான் இதுவும். ஒரு ஆய்வுல கிடைக்கிற முடிவுகள் உறுதியா இருக்கணும்னா இந்த வடிவமைப்பு ரொம்ப முக்கியம். சரி, இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம் ஒரு சின்ன ஓட்டம் பார்த்துடலாம். முதல்ல ஆராய்ச்சி வரைபடம்னா என்ன? அப்புறம் ஒரு தரமான ஆய்வுக்கு என்னென்ன விஷயங்கள் முக்கியம்? ஆராய்ச்சியிலேயே எது தங்கத்தரம்னு சொல்றாங்க? அதோட 3 முக்கிய கொள்கைகள் என்ன? கடைசியா இந்த வரைபடம் ஏன் இவ்ளோ முக்கியம்னு பார்க்க போறோம். முதல்ல நம்பகமான முடிவுகளை பெற ஒரு ஆராய்ச்சி வடிவமைப்பு ஏன் இவ்ளோ அவசியம்ங்கறத பாத்திரலாம் வாங்க. அப்போ இந்த ஆராய்ச்சி வடிவமைப்பு எதுக்கு இவ்ளோ முக்கியம்னு கேக்குறீங்களா? சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் நம்மளோட ரிசர்ச்சுக்கு ஒரு வழிகாட்டி. ஒரு தெளிவான கட்டமைப்பு கொடுக்குது. தேவையில்லாத குழப்பங்கள் குறுக்கீடுகள் வராம பாத்துக்கிட்டு நாம கண்டுபிடிக்கிற பதில்கள் உண்மையிலே நம்பகத்தன்மை வாய்ந்ததா இருக்கிறத இது உறுதிப்படுத்துது. ஆனா எல்லா வரைபடங்களும் ஒண்ணு கிடையாதுங்க. ஒரு நல்ல ஆராய்ச்சி வடிவமைப்பிற்கு 4 முக்கியமான பண்புகள் இருக்கணும். வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். ஒரு நம்பகமான ஆராய்ச்சிக்கு இந்த 4 விஷயங்களும் தூண்கள் மாதிரி. என்னென்னா புறநிலைத்தன்மை, நம்பகத்தன்மை, செல்லுபடியாகும் தன்மை, அப்புறம் பொதுமைப்படுத்தல். இது ஒண்ணு இருந்தாதான் அந்த ஆராய்ச்சி பாரபட்சம் இல்லாம துல்லியமா இருக்குன்னு அர்த்தம். அப்போதான் அதோட முடிவுகளை நிறைய பேருக்கு பயன்படுத்த முடியும். புறநிலைத்தன்மைனா ஆராய்ச்சி பண்றவரோட சொந்த விருப்பு எதுவும் உள்ள வராம பாத்துக்கணும். தரவுகள் என்ன சொல்லுதோ அதை அப்படியே எடுத்துக்கணும். அதுதான் புறநிலைத்தன்மை. நம்பகத்தன்மைனா ரொம்ப சிம்பிள். ஒரு சோதனையை இன்னைக்கு செஞ்சு ஒரு முடிவு வருதுன்னா அதே சூழல்ல நாளைக்கு செஞ்சாலும் அதே முடிவு தான் வரணும். அப்பப்போ ஒரு முடிவு வந்தா அதை வச்சு நம்ம எதையும் உறுதியா சொல்ல முடியாது இல்லையா? அடுத்தது செல்லுபடியாகும் தன்மை. அதாவது நாம எதை அளக்க நினைக்கிறோமோ அதை மட்டும்தான் அளக்குறோமான்னு பாத்துக்கணும். உதாரணத்துக்கு ஒரு மருந்தோட செயல்திறனை டெஸ்ட் பண்ணும்போது வேற எதையோ அளந்துட்டு அதுதான் மருந்தோட விளைவுன்னு சொல்லக்கூடாது. அதுதான் முக்கியம். கடைசியா புதுமைப்படுத்துதல். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நாம ஒரு 100 பேரை வச்சு ஒரு ஆய்வு பண்றோம்னா அதோட முடிவுகள் அந்த 100 பேருக்கு மட்டும் இல்லாம அவங்க மாதிரி இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கும் பொருந்தணும். அப்போதான் அந்த ஆய்வுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. சரி, இப்போ ஒரு விஷயத்தோட காரணத்தையும் விளைவையும் கண்டுபிடிக்கணும்னா ஆராய்ச்சியாளர்கள் கிட்ட இருக்கிற மிக சக்தி வாய்ந்த கருவி அதுதான் இந்த சோதனை வடிவமைப்புகள். பாத்தீங்களா, இந்த மேற்கோள் என்ன சொல்லுதுன்னா, இந்த சோதனை வடிவமைப்புகள்ல மாறிகளை ரொம்ப கடுமையா கட்டுப்படுத்துறதுனால தான் கருதுகோள்களை சோதிக்க இதுதான் மிக சக்தி வாய்ந்த முறைன்னு சொல்றாங்க. சிம்பிளா சொன்னா ஒரு விஷயம் இன்னொன்னுக்கு காரணமானு அடிச்சு சொல்றதுக்கு இந்த டிசைன் தான் பெஸ்ட். அப்படி அது எப்படி வேலை செய்யுதுன்னு கேக்குறீங்களா? ஒரு உண்மையான சோதனை வடிவமைப்பு 3 அத்தியாவசிய கொள்கைகள் மேலதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த சக்தி வாய்ந்த சோதனை வடிவமைப்புக்கு பின்னாடி 3 முக்கியமான கொள்கைகள் இருக்கு. கையாளுதல், கட்டுப்பாடு, அப்புறம் சமவாய்ப்பு முறை. இந்த 3ம் சேர்ந்துதான் ஒரு சிகிச்சையோட உண்மையான பாதிப்பை மட்டும் தனியா பிரிச்சு காட்டுது. முதல்ல கையாளுதல். இதுல ஆராய்ச்சியாளர் வேணும்னே ஒரு விஷயத்த மாத்துவாரு. உதாரணத்துக்கு புதுசா ஒரு வலி நிவாரண முறையை டெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு குரூப் நோயாளிகளுக்கு அந்த புது முறையை கொடுப்பாங்க, இன்னொரு குரூப்க்கு கொடுக்க மாட்டாங்க. இப்படி மாத்துறதுக்கு பேர் தான் கையாளுதல். இங்கதான் கட்டுப்பாட்டு கொள்கை உள்ள வருது. இந்த 2 குரூப்பையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் அந்த புது சிகிச்சை நிஜமாவே ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கியிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். புது சிகிச்சை கிடைக்காத அந்த இன்னொரு குரூப் தான் கட்டுப்பாட்டு குழு. அவங்க ஒரு அளவுகோல் மாதிரி. கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமான ஒண்ணு சமவாய்ப்பு முறை. அதாவது யாரு எந்த குரூப்புக்கு போகணும்னு டாஸ் போடுற மாதிரி ரேண்டமா முடிவு பண்றது. இதனால 2 குரூப்லயும் ஆரம்பத்துல எல்லா விதமான ஆட்களும் சமமா இருப்பாங்க. இதனால சிகிச்சை மட்டும்தான் 2 குரூப்புக்கும் உள்ள வித்தியாசம்னு நாம உறுதியா சொல்லலாம். சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டு இவ்ளோ விதிமுறைகளோட ஒரு ஆய்வு பண்றாங்களே, இதனால நமக்கோ நம்மள சார்ந்தவங்களுக்கோ கிடைக்க போற மருத்துவ சிகிச்சையில என்ன மாற்றம் வரப்போகுது? சுருக்கமா சொல்லணும்னா இப்படிப்பட்ட வலுவான ஆராய்ச்சி வடிவமைப்புகள் தான் சான்றுகள் அடிப்படையிலான மருத்துவத்துக்கு அஸ்திவாரம்.
செவிலியர் துறை கொடுக்கிற பராமரிப்பு பாதுகாப்பானதாகவும் பயனுள்ளதாகவும் சிறந்த அறிவியல் ஆதாரங்களோடும் இருக்கிறத இது உறுதிப்படுத்துது. நோயாளிகளுக்கு எது பெஸ்ட்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் வழி. முடிவா சொல்லணும்னா, நர்சிங் துறையில இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளை பத்தி அறிவை வளர்க்கறதுக்காக முறையா செய்யப்படுற ஒரு ஆய்வு தான் நர்சிங் ரீசர்ச். இதனால மொத்த செவிலியர் துறையும் பொது சுகாதாரத்தோட தரமும் உயருது. அப்போ அடுத்த தடவை ஒரு புது மருத்துவ கண்டுபிடிப்பு பத்தி நீங்க கேட்கும்போது அது எப்படிப்பட்ட ஆராய்ச்சி வடிவமைப்பை பயன்படுத்தி செய்யப்பட்டிருக்குன்னு கேட்பீங்க இல்லையா? ஏன்னா ஒரு கண்டுபிடிப்பை புரிஞ்சுக்க அதுக்கு பின்னாடி இருக்கிற வரைபடத்தை புரிஞ்சுக்கிறது தான் முதப்படி. நன்றி.